எம்பராலஜி, கருவியல் என்ற ஒரு துறை இருக்கிறது. மெல்ல மெல்ல போகுது. அது முடிகளுக்கு மத்தியில் போகிற அற்புதம். ரெண்டும் சேர்ந்தால் மிகவுமே கவனமாக அது கருவறையை நோக்கி போகுது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அசைந்தால், குலுங்கினால் அந்த ஜீவன் செத்து போயிடும். அது மிகவுமே அமைதியான பயணம். அதனால தான் அதாவது வயிற்றுக்குள்ள ஏதாவது குழந்தை உருவாகிற நேரம் அசைக்க வேணாண்டுவாங்க. அது ரொம்ப அற்புதமாக போய் கருவறையில் ஒட்டி கொள்ளுது. அதுதான் ஃபர்ஸ்ட் வீடு. எங்கள் கடைசி வீடு கபர் சகோதரர்களே. ஃபர்ஸ்ட் வீடு கருவறை சகோதரர்களே. அங்கே போய் ஒட்டினா எங்களுக்கு பேச தெரியாது. உம்மா பசிக்குது சொல்ல தெரியல, பாப்பா தண்ணி தாங்க சொல்ல தெரியல. ஒட்டினா சாப்பாடு கொடுக்கணும். எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும்? டாக்டர்கிட்ட போய் டாக்டர் பிள்ளைக்கு காய்ச்சல், இந்த மருந்தை கூடனா அத்தனை மருந்தை எடுத்து ஒரே மாதிரி வாயில போட மாட்டீங்க. மில்லிட்டர் கணக்கு அளந்து சொல்லுவார். இவ்வளவு சின்ன அவுன்ஸ்ல இவ்வளவு கொடுங்க, ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி கொடுங்க, 4 நாளைக்கு கொடுங்கண்டுவார். அவ்வளவு மருந்தை எடுத்துட்டு வாயை திறந்து உள்ள போட்டீங்கன்னா குழந்தை மொத்தா போயிடும். சாப்பாடு ஓவரா போயிடுவாங்க. அளவா கொடுக்கணும்டா. வயிறுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது தாய். அது கருப்பா வெள்ளையா, ஆனா பெண்ணா, என்ன உள்ளுக்குள்ள நடக்குதுன்றே தெரியாத நேரம் ரஹ்மான் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறான். மெல்ல மெல்ல அந்த கரு வெறும் ஒரு கருவாக இருந்தது 2ஆ பிரியுது, 2 4ஆ பிரியுது, 4 8ஆ பிரியுது, 8 16ஆ பிரியுது. கணக்க கவனமா பாருங்க. 32 64 128 256 512 1024 2056. இதுதான் கணக்கு. இந்த மொபைல் போன்ல உள்ள சிப் அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ இந்த கணக்கில் பிரியாட்டி குழந்தை வேற மாதிரி ஆயிரும். எப்படி கணக்கு தெரியுது? அவனுக்கு கால்குலேட்டர் அடிச்சாதான் கணக்கு தெரியும். அந்த கணக்கில் பிரிஞ்சு குழந்தை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. தேவையான கால்சியம் போய் சேருது, புரோட்டீன் போய் சேருது, விட்டமின் போய் சேருது, எல்லாம் போய் சேருது. 10 மாசத்துல அவங்களுக்கு வெளியில பார்த்தா சுபஹானல்லாஹ் இரத்த வெள்ளத்தில் வந்து ஒரு குழந்தை வருவது. அவங்க சொல்றாங்க, இது ஏன் கண்ணு, எங்க உம்மம்மா வாயி, எங்க அப்பா. சுபஹானல்லாஹ் லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அல்லாஹ் அழகிய வடிவத்தில் படைத்திருக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டு நடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரு படைத்தது? அல்லாஹ் கேட்கிறான். அன்தும் தഖலுகூன அம் நஹ்னுல் காலிகூன். நீங்களே உங்களை படைச்சு கொண்டீங்களா அல்லது நாங்க படைக்கிறோமா? அல்லாஹ் கேட்கிறோம். நாங்க படைக்கிறோமா? டொனால்ட் ட்ரம்புக்கு படைக்க முடியுமா? பெஞ்சமின் நெதன்யாவுக்கு படைக்க முடியுமா? முடியாது. அவர்களை படைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு கொசுவை படைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மான் சொல்லுகிறான், நான் உன்னை படைத்து நினைத்துப்பார். ஏன் நினைக்கணும் தெரியுமா? அது ஒரு கட்டத்தில் வெளியாகிற நேரம் உங்க கல்பு பூரா அமைதியாகிரும். கல்பு அமைதியாகின இந்த முழு உடம்பும் அமைதியாகும்.